ஹலோ எவ்ரிவன், கெமிக்கல் பாண்டிங் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தாங்க, சிஎஸ்ஐஆரில் கேட்டது தான். கொஸ்டின் பாருங்களேன். இந்த மாலிகுல் H2O, NH3 அண்ட் CH4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்களேன், த பாண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சேம். பியில் வந்து த பாண்ட் டிஸ்டன்ஸ் ஆர் சேம். C, the hybridization are same. D, the shape are same. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாலிகுலை எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா H2O கொடுத்துருக்காங்க, NH3 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, CH4 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்களேன். இப்போது இங்கே வந்து சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெரிக் நம்பர் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது ஆக்சிஜன். ஓகேங்களா, ஆக்சிஜனோட வேலன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எத்தனை வரும்? 6 வருங்களா? ஏன்னா அவுட்ரு மோஸ்ட் ஷெல்லில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதோட வேலன்சி வந்து 6. 6ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வந்து எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன் கூட இது பேரப் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ இருக்கும்? 2 லோன் பேர் இருக்கும். இப்போ ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிக்கலாங்களா? ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர். இப்போ இங்கே எத்தனை பாண்ட் பேர் இருக்குது? 1 2 2 சிக்மா இருக்குது. ஸோ 2 பாண்ட் பேர். எத்தனை லோன் பேர் இருக்குது? 2 லோன் பேர் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெரிக் நம்பர் வந்து 4. ஸ்டெரிக் நம்பர் 4 அப்படின்னா என்ன ஹைப்ரிடைசேஷன் வரும்? sp3. ஓகேங்களா, sp3 அப்படிங்கிறது தான் இதோட ஹைப்ரிடைசேஷன். ஓகேங்களா, அது ஹைப்ரிடைசேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ வந்து ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிஜன் அப்படிங்கும்போது நமக்கு அட்டாமிக் நம்பர் 8ங்களா. அப்போ அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனா 1s2 2s2 2p4. 2pயில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 4. ஸோ 2 + 2 4, 4 + 4 8 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவுட்ரு மோஸ்ட் எலக்ட்ரானை தான் நம்ம எடுத்துக்குவோம் இல்லைங்களா. ஸோ இது s ஆர்பிட்டால், இது p ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான். s ஆர்பிட்டாலில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, p ஆர்பிட்டாலில் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் கூட, அதாவது எத்தனை சரௌண்டிங் ஆட்டம் கூட பேரப் பண்ணும் அப்படின்னா நமக்கு 2 சரௌண்டிங் ஆட்டம் தான் இருக்குது. 2 ஹைட்ரஜன் கூட தான் பேரப் பண்ண போகுது. ஸோ 2 ஹைட்ரஜனுக்கு தேவையான 2 எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா s ஆர்பிட்டால், இது p ஆர்பிட்டால், ஒரு s 2 p. இது மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகி நமக்கு இப்போ மொத்தம் 4, அதாவது ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் இருக்குது. ஓகேங்களா, ஸோ sp3, அதாவது 1 2 3 4 sp3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, அதாவது சேம் எனர்ஜியில் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இங்கே இது வந்து ஆக்சுவலாக இப்படி போடணும்னு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சேம் ஹைப்ரிடைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சேம் எனர்ஜி வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த 2 பாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன் கொடுக்குற பாண்ட் அந்த ஒரு எலக்ட்ரான் கூட பேரப் ஆகிட்டு இப்போ வந்து ஆக்சிஜனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த ஒரு எலக்ட்ரான், இந்த ஒரு எலக்ட்ரான், இது ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன் கொடுக்குற இந்த எலக்ட்ரான் கூட சேர்ந்து பாண்ட் பண்ணிடும். ஓகேங்களா, ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த 2 இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் ஆக்சிஜன் மேலே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனால் இதோட ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன். ஓகேங்களா, இதே மாதிரி தாங்க நைட்ரஜன் அண்டு அதாவது NH3 அண்ட் CH4க்கும் போடணும். ஓகேங்களா, இப்போ வந்து NH3க்கு வந்து நம்ம ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிக்கலாங்களா. இப்போ நைட்ரஜன் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 5ங்களா, 5 வேலன்சி. ஓகே, இதில் 5ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா
பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிடுச்சு. ஸோ ஒரே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, அப்போ வந்து ஸ்டெரிக் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு எத்தனை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, எவ்வளோ பாண்ட் பேர், 3 பாண்ட் பேர் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. ஸோ 4 ஸ்டெரிக் நம்பர் 4 அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன். இதுக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன் தான் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா CH4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த லோன் பேருமே இருக்காதுங்க. ஓகேங்களா, டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஸ்டெரிக் நம்பர் வந்து பாண்ட் பேர் வந்து 4 இருக்கும், லோன் பேர் எதுவும் இருக்காது. ஸ்டெரிக் நம்பர் 4 அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன் தான் வரும். பட் இதோட ஷேப் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து வி ஷேப்புங்க. ஓகேங்களா, வி ஷேப் அப்படிங்கும்போது வி ஷேப்புன்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி பெண்ட் ஆர் வி ஷேப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த NH3 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா பிரமிடல் ஷேப்பில் இருக்கும். அதாவது இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதே வந்து CH4 அப்படிங்கும்போது டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதோட பாண்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 104 அப்படிங்கிறதாங்க இதோட பாண்ட் ஆங்கிள். 104.5 டிகிரி அப்படிங்கிறது வாட்டர் மாலிகுலோட பாண்ட் ஆங்கிள். அமோனியாவோட பாண்ட் ஆங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 107. ஓகேங்களா, 107 டிகிரி. இதே மாதிரி CH4க்கு வந்து 109.5. இதுதான் பாண்ட் ஆங்கிள். ஓகே, இங்கே வந்து நமக்கு கேட்டிருக்கிறது என்னமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்கலாங்கங்க. ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதோட பாண்ட் ஆங்கிளாக இருக்கட்டும், அதோட ஹைப்ரிடைசேஷனாக இருக்கட்டும், அதோட ஸ்டெரிக் நம்பராக இருக்கட்டும், ஷேப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பாண்ட் ஆங்கிள் பற்றி வந்து நம்ம கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிக்கலாம், ஷேப்பை பற்றி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஆப்ஷனில் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, த பாண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சேம்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் பாண்ட் ஆங்கிள் சேமாவாக இருக்குங்க. இல்லைங்க, பாண்ட் ஆங்கிள் வந்து H2Oக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 104.5 இருக்குது, NH3க்கு 107 இருக்குது, CH4க்கு வந்து 108.5 இருக்குது. ஸோ பாண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சேம் அப்படிங்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, த பாண்ட் டிஸ்டன்ஸ் ஆர் சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னாங்க, இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்கா அந்த H2Oவில், இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில இந்த ஒரு டிஸ்டன்ஸை தான் பாண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நைட்ரஜனில் இருக்கிற இந்த நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ வந்து இதோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஆட்டம் வந்து எல்லாத்துக்கும் சேம் கிடையாதுங்க. ஒரு இதில் ஆக்சிஜன் இருக்குது, ஒரு இதில் நைட்ரஜன் இருக்குது, இன்னொரு இதில் வந்து கார்பன் இருக்குது. ஓகேங்களா, சென்ட்ரல் ஆட்டம் வேரி ஆகுது. ஸோ பாண்டோட டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பாண்டோட டிஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுங்க. இப்போ ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.96 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில உள்ள பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.01 ஆம்ஸ்ட்ராங். கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில உள்ள பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.09 ஆம்ஸ்ட்ராங். ஆக்சுவலாக இதை நம்ம மெமரி பண்ணணும்னு இல்லை, பட் இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் இருக்குது பார்த்திங்களா, ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில இருக்கிற இந்த பாண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதுதான் கம்மி. அதுக்கான ரீசன் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது ஆக்சிஜன் அப்படிங்கும்போது பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட், இப்போ நமக்கு கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது அட்டாமிக் நம்பர் வந்து என்ன ஆகுங்க, டிக்ரீஸ் ஆகும் இல்லைங்களா. அப்போ டிக்ரீஸ் ஆகும்போது அதோட சைஸ் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வந்து ஹைட்ரஜனோட சைஸும் ஆக்சிஜனோட சைஸும் மோரர்லெஸ் கொஞ்சம் சிமிலராக வரங்காட்டி அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டர் ஓவர்லேப் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸராக வரும். அது இல்லாமல் ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். ஸோ நல்லா பைண்ட் ஆகும்போது பாண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது குறையும். அப்போ நைட்ரஜனுக்கு அப்படிங்கும்போது அதை விட கொஞ்சம் அதிகம், கார்பனுக்குங்கும் போது அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக பாண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து
இந்த 4 காம்பவுண்டுக்குமே வந்து சிமிலராக இருக்காது. ஸோ அந்த ஆப்ஷனும் வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், த ஹைப்ரிடைசேஷன் ஆர் சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிடைசேஷன் சேம் தானேங்க, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா sp3 ஹைப்ரிடைசேஷன், இதுக்கும் sp3 ஹைப்ரிடைசேஷன் அண்ட் இந்த CH4க்கும் sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இந்த கொஷனுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் டியும் வராது, ஏன்னா ஒவ்வொருட ஷேப்பும் வந்து வேரி ஆகும் இல்லையா. CH2 அதாவது H2Oக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பென் ஷேப்பில் இருக்குது, NH3 அப்படிங்கிறது பிரமிடல் ஷேப்பில் இருக்குது, CH4 அப்படிங்கிறது டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஷேப் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சேம் கிடையாது. ஸோ அதுவும் ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த கொஷனுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஹைப்ரிடைசேஷன் ஆர் சேம் அப்படிங்கிறது தான் இந்த கொடுத்துருக்குற இந்த 3 காம்பவுண்டுக்கு வந்து சிமிலராக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஹைப்ரிடைசேஷன் ஆர் சேமுங்கிறத கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.